இப்போ ஜென்சியை வந்து பெரிய நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்க விரும்புவதில்லைன்னு அடிக்கடி செய்திகள் படிக்கிறோம். 65% நிறுவனங்கள் இவங்களை வேலைக்கு எடுக்க விரும்பலை, ஏன்னா இவங்கள்ட்ட பேஷன்ஸ் இல்லை, அல்லது வந்து இவங்க வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய சௌகரியங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஹவு டு யூ சி தட்? ஸோ அது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சென்சிட்டிவ் தான், டு பி ஃப்ரேங்க். ஏன்னா இப்போ முந்தா நேத்து கூட ஒருத்தங்க இன்டர்வியூ வந்திருந்தாங்க. வந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸு, இதெல்லாம் கம்பெனிலாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, அதுக்காக தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் கம்பெனியை. நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்து என்னோட கண்டிஷன்ஸு, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணுவேன், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுங்க, அதுவும் நான் அடுத்த 2 வாரம் அவைலபிள் இல்லை, 3வது வாரம் அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேசலாம், இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க இன்டர்வியூவே. ஏகே கோவம் வந்துருமே இதுக்கு. ஸோ இந்த அண்ட் சில பேர் என்னன்னா ஜென்சிலேயே வந்துட்டு வெரி குட் மைண்ட்ஸ் ஆர் ஆல்சோ தேர். சரி, நாங்கள் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறது எங்களோட டீமே வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் அந்த 60 மெம்பர் நான் சொன்னேன் இல்லையா, டீம் மெம்பர்ஸ் ஆர் ஆல் வித்தின் 30. ஓ 30, 35 மேக்ஸ் அந்த ரேஞ்சில் தான். ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 27, 28 தான் இருக்கும். நான் தான் அதில் கொஞ்சம் ஓல்டாக இருப்பேன் நினைக்கிறேன். ஸோ தே ஆர் டூயிங் வெரி வெல். தட் ஒன்லி திங் இஸ் தே நீட் தட் கைண்ட் ஆஃப் mature intermediate who can also train them into their team. One. Second thing is they need to have some type of self realization also. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம், க்ரோயிங் மைண்ட் செட், சிம்பிளாக சொல்லலாம் லாங் டேர்ம் மைண்ட் செட் இருந்ததுனாலே போகிறோம். ஷார்ட் டேர்மில் நம்ம எப்படி ஜம்ப் பண்ணலான்னு விட, ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் அதில் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கற்றுக்கலாம், கம்பெனிக்கும் பெனிஃபிட் ஆகிருந்து நம்மளுக்கும் எப்படி பெனிஃபிட் ஆகுதுன்னு அந்த ஒரு ஸ்கோப்பில் இருக்கிற ஜென்சிஸ்லாம் நல்லா இருக்காங்க. ஸோ அண்ட் மோர் ஓவர் இந்த ஜென்சிக்கு இருக்கிற வந்துட்டு ஒரு ஃப்ளஷ் பிளட் அண்ட் தாட் ப்ராசஸ் வந்துட்டு 90s கிட்ஸோ இதுக்கோ நம்மளுக்கு மிஸ் ஆகுது. அதுக்காக தான் நம்ம எம்ப்ளாய் பண்ணுறது இவங்களோட எம்ப்ளாய் பண்ணுறோமே. ஸோ வி நீட் தட் ரைட் கைண்ட் ஆஃப் பிளெண்ட் அண்ட் ரைட் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் ஆஸ் வெல். ஸோ இது ரெண்டும் இருந்ததுன்னா ஐ திங்க் இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். இதுலயே இன்னொரு சைடு இருக்குது. என்னன்னா, ஜென்ஸிய வந்து கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த ரீசன்ஸும் சொல்றாங்கன்னு. இன்னொரு பக்கம் அ இவங்க வந்து ஒரு சுதந்திரமான வேலை சூழலை விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. 2வது என்னன்னா, நான் 12 மணி நேரம் வேலை பாரு, இந்தியன்ஸ் எல்லாரையும் சின்சியர் ஒர்க்கர்ஸ்ன்னே சொல்லி நம்ம எல்லாரையும் இமோஷனலா இன்க்ளூடிங் யுஎஸ்ல நம்மலாம் 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்க்க வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவங்க அதெல்லாம் எதிர்க்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கிரியேட்டிவ் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு. ஒரு வகையில பார்த்தா அது சரிதானே. அதாவது இப்போ ஜென்சிக்கு ஏற்றபடி நிர்வாகங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிர்வாகங்களோட புரோட்டோகாலுக்குள்ள தங்கள இந்த ஜென்சி பொருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சி இன் டர்ம்ஸ் ஆஃப் பாலிசிஸ், கம்பெனி கேன் டிரைவ் பாலிசி அண்ட் ஸ்டிக் வித் தட். ஓகே. பாலிசியில் தப்பு பண்ண மாட்டாங்க. 12 மணி நேரம் வேலை செய்யணும், அவன் டாக்குமெண்ட் போட முடியாது. போட முடியாது. In terms of work ethics, learning capabilities, adaptability, Gen Z should go in terms of companies.